7Gனா வந்து பழைய செல்வராகவனுடைய படம் நினச்சிக்காதீங்க. செல்வராகவன் சோனியா அகர்வால் படம் நினச்சிக்காதீங்க. சோனியா அகர்வால் இருக்காங்க இந்த 7Gல. இது ஒரு ஹாரர் மூவி, பேய் படம். அவர் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த படத்தில் ஒரு மெயின் மேட்ரு என்னடானா, ஆன்லைன் ரம்மியில் வந்து விளையாடி எவ்வளோ பேர் வந்து எத்தனை பேருடைய வாழ்க்கையை வந்து காலி பண்ணுதுன்றதை வந்து இது டேரக்டர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு அந்த கதையை. சித்தார்த் விபின் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க, இதயம் பலவீனமானவங்க இந்த சீனை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதற்கு தானே ஆசைப்பட பாலகுமாரா படத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக ரோஸ் மில்க் மாதிரி வந்து இது பண்ணுவார். அந்த ரோஸ் மில்காக இந்த மாதிரி பண்ணுதுன்ற லெவலுக்கு வந்து மிரட்டி இருக்காரு வில்லனா. கூத்துநேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வாரம் என்ன படம் பார்க்க போகிறோன்னா 7Gனா வந்து பழைய செல்வராகவனுடைய படம் நினச்சிக்காதீங்க. செல்வராகவன் சோனியா அகர்வால் படம் நினச்சிக்காதீங்க. சோனியா அகர்வால் இருக்காங்க இந்த 7Gல. இது ஒரு ஹாரர் மூவி, பேய் படம். சோனியா அகர்வால் தான் இந்த படத்தில் பேயாக வராங்க. படத்தினுடைய ஸ்டோரி ஒன்லைன் என்னடானா, அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கு இடையே நடக்கிற பிரச்சனையில் தங்கச்சி அண்ணன் இந்த ஒரு ஃப்ளாட்டில் வச்சு சாவடிச்சிடுறாரு, சிலிண்டர் வெடிக்க வச்சு சாவடிச்சிட்ட உடனே சோனியா அகர்வால் மேடம் தான் அந்த தங்கச்சி அந்த கேரக்டராக வராங்க. அவங்க இறந்துட்ட உடனே அவங்களுடைய 10 வயசு பையனும் 2 பேரும் வந்து ஃப்ளாட்டில் வச்சு நம்ம ரோஸ் மில்க் சித்தார்த் விபின் வந்து சோனியா அகர்வாலுடைய அண்ணனாக வராப்புல. சோனியா அகர்வால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சோனியா அகர்வாலுடைய சின்ன பையனையும் சோனியா அகர்வாலையும் அந்த ஃப்ளாட்லேயே வச்சு அந்த வீடு நான் தரமாட்டேன், இது என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடணும். ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த படத்தில் ஒரு மெயின் மேட்ரு என்னடானா, ஆன்லைன் ரம்மியில் வந்து விளையாடி எவ்வளோ பேர் வந்து எத்தனை பேருடைய வாழ்க்கையை வந்து காலி பண்ணுதுன்றதை வந்து இது டேரக்டர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு அந்த கதையை. ஆன்லைன் ரம்மியை ஆடி சித்தார்த் விபின் வந்து ரொம்ப லாஸ் ஆகிறாரு, நிறைய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு ஏகப்பட்ட காசு வாங்கிட்ட உடனே பொண்டாட்டிக்கிட்ட மறுபடியும் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறோன்றாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறோன்னு பயந்து என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லை, போய் தங்கச்சியை தான் மிரட்டி அந்த ஃப்ளாட்டை 7Gன்னு அந்த ஃப்ளாட்டு பேர் வந்து 7G, அதனால தான் அந்த படத்துக்கும் வந்து 7Gன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த 7G ஃப்ளாட்டை போயிட்டு கேட்குறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க மறுக்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் அவர் சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் ஒரு இடத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து காலில் விழுறதை விட கழுத்தில் கத்தி வச்சிங்கன்னா உடனே ஓகே ஆயிடணும். அப்போ சோனியா அகர்வால் மேடமுடைய பையன் கழுத்தில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ளாட்டில் உள்ளே போயிட்டு கழுத்தில் கத்தியை வைக்கிறாங்க. வச்ச உடனே சரி நான் கையெழுத்து போட்டுறேன்னு கையெழுத்து போட்ட செகண்டில் அவங்க சரின்னு கிளம்புறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ கையெழுத்து வாங்கினாலும் சரி, சிக்னேச்சர் போட்டாலும் என்ன பண்ணாலும் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க. அப்படியே போன வில்லன் மறுபடியும் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு சரக்கை கொடுத்து ஒரு மாதிரியாக ரொம்ப கொஞ்சம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக பயமாக தான் இருக்குது. அப்படி ஒரு மாதிரியாக வச்சு சரக்கை ஊற்றி அந்த பையனையும் சோனியா அகர்வால் மேடமும் கொலை பண்ணுற சீன் வந்து ரொம்ப ராவாக இருக்குது. 2 பேரும் காலி சிலிண்டர் வெடிக்க லாஸ்ட்டாக வந்து பழைய ஃபார்முலா தான், இந்த சிலிண்டர் வெடிக்க வச்சு சாவடிக்கிறதெல்லாம் வந்து பழைய ஃபார்முலா. ஆனால் அதை வந்து டேரக்டர் வந்து புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. செத்துறோன்னே இதில் மெயின் மேட்ரு என்னான்னு பார்த்தா இடத்துல காலி பண்ணிடுறாங்க. அது அந்த ஃப்ளாட்டு வந்து 7G நம்ம வேளச்சேரியில் இருக்கிற ஃப்ளாட்டு. இதில் அந்த ஃப்ளாட்டில் வந்து 2 பேரும் செத்துட்டு அவங்க ஆவி ஆகிறாங்க. செத்துட்டு அந்த ஆவியை வந்து ஒரு மந்திரவாதி மூலயமா கட்டி அதுக்குள்ளேயே இப்போ அந்த கபோர்டுக்குள்ளேயே கட்டி போட்டு வச்சிடுறாரு சித்தார்த் விபின், ஒரு மந்திரவாதி கூப்பிட்டு வந்து. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து பூமதி வெங்கட் இவங்க அவங்க ஃபேமிலியோடு வராங்க, அந்த 7Gக்கே வராங்க. அந்த குடி வரும்போது பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வாலுடைய ஆவியும் அவங்களுடைய பையனோட ஆவியும் சில சேஷ்டைகள் பண்ணுது. அதில் வந்து சில சீன்ஸ் பயம் புத்துறா மாதிரி இருக்குது, சில சீன்ஸ் வந்து காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவர் வந்து நம்ம திருடி சுப்பிரமணிய சிவா சார் அந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடி வராங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு குடி வரும்போது இவங்க ஆவி இருக்கிறது தெரியல. அதாவது சோனியா அகர்வால் மேடம் அந்த ஆவி, சோனியா அகர்வாலுடைய ஆவியும் அவங்க பையனுடைய ஆவி இருக்கிறது தெரியாமல் குடி வராங்க. குடி வந்தோடனே சில அமானுஷ்யங்கள் நடக்குது. சில அமானுஷ்யங்கள்லாம் அந்த ஸ்டவ் தன்னால் எரியுது. பழைய ட்ரெண்டு தான் இதெல்லாம், நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். ஸ்டவ் தன்னால் எரியுது,
டிவி தன்னால் ஆஃப் ஆகுது, திடீர்னு டிவி ஃபயர் ஆகுது, ஏசி ஃபயர் ஆகுது. இதெல்லாம் அப்படியே வந்து பார்க்கும்போது அவங்க குடி வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரிக்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து ஐடி கம்பெனியில் வந்து அவர் ஹீரோவாக 2 சாங் கொடுத்துருக்காங்க. அப்படி ஹீரோவும் வராரு, பயப்படுற மாதிரியும் வராரு. அவருக்கு ஒன்றும் பெரிய ஸ்கோர் இல்லை. 2 ஹீரோயின் கொடுத்துருக்காங்க ஹீரோவுக்கு. ஸ்ருதி வெங்கட் ஒருத்துங்க, இன்னொரு ஹீரோயின் வந்து ஸ்னேகா குப்தா. அவங்க ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அப்படி கதை ட்ராவல் ஆகுது, போர் அடிக்காமல் அப்படியே லேக் இல்லாமல் போகுதுன்னா அந்த பேய் படங்கள்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரைனிங் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஐடி கம்பெனியில் பெங்களூருக்கு ட்ரைனிங் போயிருக்காரு. ட்ரைனிங் போயிட்டு வந்த உடனே இங்கே வராரு. வந்த உடனே இங்கே நடக்கிற மேட்டரெல்லாம் வந்து சுப்பிரமணிய சிவா சார் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேங்க இங்கே நடக்கிற மேட்டரெல்லாம் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் ஸ்ருதி வெங்கட் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ப மாட்டார். அது அங்கே ஐடி கம்பெனிக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அங்கே போய்ட்டு ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு குப்தா அவங்கக்கிட்ட வந்து ஸ்ருதி வெங்கட்டுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்ருதி வெங்கட்டுடைய ஹஸ்பண்டுக்கு ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாரு. அது வந்து வீட்டில் கேட்குறாரு, என்ன தான் இருக்குது சொல்லு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நீ காட்டுறியாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலாக வர்றாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் ஓகே தான். படத்தில் காமெடின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அவளையானு சொல்ல முடியல. ஆர்ஆர் மூவி தான் இது. கதை பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் படம் காஞ்சனா, இந்த சரத்குமார் சார் பண்ண படம், அந்த படத்தினுடைய கதை மாதிரி அதே சேம் கதை தான். அந்த கதையை வந்து வேறு ட்ராக்கில் இவர் வந்து கையாண்டுட்டு இருக்கார், வேறு மாதிரி எடுத்திருக்காரு. படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஹைலைட்டாக சொல்லணுன்னா சோனியா அகர்வால் மேடத்தை சாவடிக்கிற சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வாயை வலுக்கட்டாயமாக பிடிச்சி ரம்மை ஊற்றி சாவடிக்கிற மாதிரி கொடூரமாக இருக்குது. அதே மாதிரி சித்தார்த் விபின் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க, இதயம் பலவீனமானவங்க இந்த சீனை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதற்கு தானே ஆசைப்பட பாலகுமாரா படத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக ரோஸ் மில்க் மாதிரி வந்து இது பண்ணுவார். அந்த ரோஸ் மில்காக இந்த மாதிரி பண்ணுதுன்ற லெவலுக்கு வந்து மிரட்டி இருக்கார் வில்லனா. அந்த சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா அவர் சோனியா அகர்வால் மேடத்தை வந்து பேசுகிற சீனாக இருக்கட்டும், அவர் டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அவன் ஃபண்டிங் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த பாரில் சரக்கு அடிக்கும் போது அவர் வேறு மாதிரி வில்லனா வந்து இனிமேல் வந்து அவருக்கு வந்து வில்லன் ரோல் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி காமெடி சப்ஜெக்டில் தான் வந்து அவர் ஒர்க் அவுட் ஆவார்னு பார்த்தா இதில் வில்லனில் வந்து மிரட்டி இருக்கார். அந்த மர்டர் பண்ணுற சீன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் மெயின் மைனஸ் என்னடானா மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் மூவிக்கான ஒரு மியூசிக்கு வந்து இல்லை. அந்த ஒவ்வொரு சீனும் இப்போ சோனியா அகர்வால் மேடம் வந்து பேசுகிறாங்க, நார்மலாக கேஷுவலாக பேயின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்குது. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஸ்ருதி வெங்கட்கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் வந்து ஒரு அந்த பயம் த்ரில்லர், அந்த என்னடா நடக்க போகுதுன்ற அந்த த்ரில்லர்லாம் எதுவுமே ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்கிற மாதிரி சீன்னா சோனியா அகர்வால் மேடம் செத்து போகிற சீன் காமெடின்னு பார்த்தீங்கன்னா அந்த குள்ளமாக ஒருத்தர் வருவார், அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, லிஸ்ட்லேயும் கொடுக்கல. அவர் தான் ஒரு சீன் நித்யானந்தா மாதிரி வந்து சும்மா காமெடி பண்ணிட்டு போகிறாரு. காமெடியும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெப்புன்னு ஒரு படம் நட்ராஜ் சார் நடித்த படம், அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பேய் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் கதையை வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாக, இன்னும் கொஞ்சம் சிஜி ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சீன் பை சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சாங்கு 2 பாட்டு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டு வந்து மனசுலேயே ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. 7G ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 3.5 மார்க் கொடுக்கலாங்க. திரைக்குத்து நேயர்களுக்கு நன்றி.